ஆண்டவர் புரட்சியாளர் என்றால் அவர் சீக்கிரட்டாக ஏதாவது செய்தாரான்னு கேட்டாங்க. மார்க்கு 1:46 யாருனாலும் வாசிக்கங்க. அதனால் அவர் வெளியரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல் வெளியே வனாந்தரமான இடங்களில் தங்கி இருந்தார். இருக்கா இல்லையா? இருக்கா. அவர்கள் அவரை கொலை செய்ய வகை தேடிய போது அவர்களை விட்டு அவர் மறைந்து போனார். இருக்கா இல்லையா? நாங்களா பேசல, வீட்டுல போய் படிச்சுக்கங்க. இப்படி இருக்காங்க, இப்படி இருக்கா. தண்ணீரை திராட்சரசம் மாற்றியது சேஞ்சா, இது ரெவல்யூஷன் இல்லையா? அதுக்கு என்ன பொருள்? தண்ணீர் என்பது அழியக்கூடியது. 3 நாள்ல நீங்க வாங்கி வச்சிருந்தா தண்ணி கெட்டிடும். ஆனால் திராட்சை ரசம் 100 ஆண்டுகளுக்கு அழியாதது. எப்போது அழியக்கூடிய இந்த ஆத்மாவிலே ஆண்டவர் உள்ளே நுழைகிறாரோ அது நித்திய ஜீவனை பெற்று அழியாமல் மாறும் என்பதாமா பொருள். என்ன கதை விடுதீங்க? சன்யாட்சன் பெண் விடுதலையே சொன்னாராம் சீனாவில். ஏன்? யூத சமூகத்தில் பெண்களை கொடுமைப்படுத்தியதற்கு மேலா ஒரு கொடுமை இருக்க வேண்டும். மோசே காலத்தில் இருந்து தள்ளுதற் சீட்டு என்பது கொடுக்கப்பட்டது. ஒரு பெண்ணை பார்த்து இவளை எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லி ஒரு ஓலை எழுதி கொடுக்கலாம். அதிலிருந்து ஆண்டவர் இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்க கடவுது என்று சொன்னதே பெண் விடுதலை தானே. இதுதாமா புரட்சி. இத பெண்கள் பேசணும், நாங்க பேசக்கூடாது. கொடுமையா. அந்த பொண்ணு ஜான்சி பைபிள் ரீடிங் பண்ணிருக்கு. அவங்க ஆமா எதை வாசிக்கணுமோ வேத வாசிப்பு பட்டிமன்றம் பேசுனா பைபிள் ரீடிங். பிறம்பை நாடாதவன் மகனை பகைக்கிறானா. ஆண்டவர் என்ன சொன்னார்? பட்டயத்தை எடுப்பவன் பட்டயத்தாலே சாவான், பிறம்பை எடுத்தவன் பிறம்பாலே அடி வாங்குவான் சொன்னார. அவர் தலைவர் காந்தியை பத்தி சொல்லலாமா? அவர் கேட்டார் ஒரு கேள்வி, ஆண்டவர் கையில் ஆயுதம் இருந்ததா? இல்லை. மகாத்மா காந்தியின் கையிலும் ஆயுதம் இல்லை. அதனால்தான் சர்ச்சில் கேட்டான், ஒருவேளை மகாத்மா காந்தி கையில் ஒரு துப்பாக்கியோடு வந்தால் நான் பீரங்கியை வைத்து சமாளிப்பேன், அவரோ அகிம்சை என்னும் ஆயுதத்தோடு வந்தார், அதனால் தான் எங்கள் படை நடுங்குகிறது என்று சர்ச்சில் சொன்னார். அதுபோலத்தான் இயேசு கிறிஸ்துவும் அவர் போய் நின்றது. சொன்ன சர்ச்சில் கிறிஸ்தவர் அந்த அகிம்சையை பிராக்டிஸ் பண்ணவர், மலை பிரசங்கத்தை சரியாக படித்த மகாத்மா காந்தி. தயவு செய்து யோசிக்கணும். அதுதான் நம்ம மக்களுக்கு சொன்னா கோபம் வருது. அவரு ஒரு விஷயம் ஓமைகளாக பேசியதே புரட்சி தாமா. பரிசேயரும் சதிசேயரும் நியாய பிரமாணங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் பேசினார்கள், எவருக்கும் புரியவில்லை. ஆனால் இயேசு தான் முதல் முறையாக ஓமைகளாக பேசி அனைவருக்கும் புரிய வைத்தார். அதுவே ஒரு போதனையில் புரட்சி. அவர்கள் கூட இருக்கிற சீசர் கேட்கிறார், ஏன் நீங்கள் ஓமையாக பேசுகிறீர்கள்? இவர்களுக்கு போய் சேர வேண்டும், இவர்கள் காதிருந்தும் கேளாதவர்களாக இருக்கிறார்கள் சொல்லியிருக்காரா இல்லையா? அதை விட அவர் துயரப்படுகிறவர்களை பாக்கியவான்கள் ஆறுதல் அடைவார்கள் சொன்னது போதனைன்னு சொன்னீங்களே. அடுத்து அவர் சொல்றாரு, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது என்று சொல்வதற்கு ஒரு துணிச்சல் வேண்டும். பசியோடு இருக்கிறவர்களை நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்வதற்கு ஒரு துணிச்சல் வேண்டும். அந்த துணிச்சலுடைய புரட்சிக்காரர் இயேசு. விட்டுருங்க. அப்புறம் ஒண்ணு, அந்த 15 இடங்களில் ரபி ரபின்னு சொல்லி இருக்கு. 23 இடங்களை 23 இடம் காட்டி கொடுக்கும் போது கூட யூதாஸ் ரபி ரபின்னு சொல்லி தான் முத்தம் கொடுத்தான். அதையும் அதுல சேர்த்துக்கங்க. இருக்கா இல்லையா? ரபி ரபி என்று 2 முறை சொல்லி முத்தம் கொடுத்து தான் காட்டி கொடுத்தான். அதையும் அதுல சேர்த்துக்குவீங்களா? சேர்த்துதான் 23 சேர்த்துக்கங்க. அவர் 2 பேருமே ரெவல்யூஷன் அப்படின்றதுக்கு முதல் வரி ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி ஆகட்டும், எந்த டிக்ஷனரி ஆகட்டும், முதல் விளக்கம் தான் அவங்க சொன்னது. 2வது விளக்கம், who introduces a major change in the society. யார் தான் சார்ந்திருக்கிற சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறாரோ அவர்தான் புரட்சியாளர். யூத சமூகத்தில் ஆண்டவர் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு ஒவ்வொன்றா சொல்லிடுற. அவங்க ரொம்ப நல்லா பேசினாங்க. எழில் மோகன் பேசின பிறகு எங்க கட்சிக்கு வேலையே கிடையாது. ஆனால் சில விஷயங்களை நான் சொல்லணும். அவர் பிறப்பை எங்க அறிவிச்சாங்க சார்? யூதருடைய ராஜா, உலகின் ராஜா, பூமிக்கும் வானத்துக்கும் அதிபதி. அவர் பிறந்ததை ஆட்டு மேய்ப்பர்களுக்கு சொன்னார்கள். அவனோ குளிர்ல இருக்கிறான், அவனுக்கு ஒண்டியா கிடக்கிறான். அவனுக்கு சொல்லி அவன் மூலம் உலகிற்கு அறிவித்ததே மிகப்பெரிய புரட்சி. யூதர்கள்ல பரிசேயர் சதிசேயர் யோவான் ஸ்நானகன் அத்தனை பேருக்கு சீடர் உண்டு. அங்கு சீடரை தேர்ந்தெடுக்கிற விதம் என்ன தெரியுமா? ஒவ்வொருவரும், இளைஞன் ஒருவன் தான் விரும்புகிற ஒரு மனிதரிடம் போய் ஒன்றிக் கொண்டு அவரிடம் கற்றுக்கொண்டு அவரிடம் சீடனாக இருந்து அவரை போல் ரபியாக மாற வேண்டும். இதுதான் யூத பரம்பரை. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தன்னை தேடி யாரையும் வர வைக்கவில்லை, அவர் தேடி போனார். மீன் பிடிக்கிறவர்களை வாருங்கள் நீங்கள் மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் என்று சொன்னாரே, அதுதான் அவர் சீடர்களை தேடியதில் புரட்சி. சீடர்களை தேடி போனார், சீடர்கள் அவரை தேடி வரவில்லை. அது மட்டும் இல்ல, அந்த காலத்திலே பெண்களுக்கு மரியாதை இல்லை. ஆனால் அவரோடு கூட பயணித்தவர்களில் பெண்களும் உண்டு.
பெண்களை தன்னோடு சேர்த்து கொண்டு போனார். அதற்காக அவர் கவலைப்படவே இல்லை. அது மிகப்பெரிய சமுதாய புரட்சி. என்ன கேள்வி அது! அதோட ஒரு பெண்ணை விபச்சாரத்தில் பிடித்திருக்கிறார்கள். ஒரு போதகர் என்ன செய்யணும்? நியாயப்பிரமாணத்தில் என்ன இருக்கோ அதுபடி செய்யணுமா இல்லையா? அவர்கிட்ட வர்றாங்க, ஆண்டவர் படிச்சிருக்காரா? எங்கேயாவது போய் படிச்சாரா? பார்த்திருக்கீங்களா? தெரியல. படிக்கல. பைபிள்ல இருக்கு. யோவான் 7:15 எடுத்து பாருங்க. அப்பொழுது யூதர்கள் இவர் கல்லாதவராய் இருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். அப்படின்னா அவர் படிக்கலைன்னு அர்த்தம். யோவான்ல இருக்கு. ஆனால் ஒரு பெண்ணை விபச்சாரத்தில் கையும் களவுமாக பிடித்தவர்கள் இவளை கல்லெறியணும்ன்றாங்க. அவர் என்ன செய்தார் என்பதை யோவான் 8:6 பாருங்க. இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். படிக்கல, எழுதுறாரு. திரும்பவும் அவங்க திரும்ப டென்ஷன் உண்டாக்குறாங்க. ஏதாவது செய்ய, இவன் கல்ல எறியணும். ஏன்னா கல்லோட இருக்கான். நம்மால் போகும்போது ஆயுதத்தோட தான் போவான். ரெடியா கல்லு வச்சுக்கிட்டு இருக்கான். திரும்பவும் 8ஆம் வசனம் பாருங்க. அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். என்ன எழுதினார்? எழுத முன்னாடி ஒண்ணு சொன்னார், உங்களில் எவனுக்கு பாவம் இல்லையோ அவனை மீது முதலில் கல்லெறிய கடவன். குனிந்து எழுதினார். என்ன எழுதினார்னு ஒருத்தன் ஒரு கமெண்ட்ரி எழுதினார். அங்க சுற்றி இருக்கிறவர்கள் செய்த ஒவ்வொருத்தரும் செய்த பாவங்களை பட்டியலிட்டு எழுதினார். அதை பார்த்த உடனே ஒவ்வொருத்தனா போயிட்டான். இது ஒரு கமெண்ட்ரி தான். இது வந்து பைபிள்ல இல்ல, ஒரு வியாக்கியானம். சுற்றி இருக்கிறவர்கள் செய்த பாவம் படிக்காதீங்க. எப்படியா நம்மால் உடனே கிளம்பி ஓடுனா, எவன் என்ன பாவம் செஞ்சானோ குனிஞ்சு எழுதிக்கிட்டார். பார்த்தாங்கல்ல, கிளம்பி பின்கால் படிட்டு அடி ஓடி போயிட்டான். பார்த்தார், நீ பாவம் செய்தவள், ஆனால் உன்னை நானும் தண்டிக்க மாட்டேன், இனிமேல் பாவம் செய்யாத. என்ன பெரிய புரட்சியா இது! என்ன பெரிய புரட்சி! இனிமேல் பாவம் செய்யாதே. அவர் பாவமற்றவர். அவர் கல்லெடுத்து எரியலாம், ஆனால் அவர் செய்யவில்லை. ஏன்னா யூத பரம்பரை சட்டப்படி அவரே எரியலாம். ஏன்னா அவர்கிட்ட பாவம் இல்லை. நீங்க அதை எவ்வளவு ஏன் கேக்குறீங்க? யூத சட்டப்படி எவ்வளவு பெரிய பதவியை ஏற்றுக்கொள்பவனுக்கும் இந்த அனாயிண்டிங்கிறது உண்டு. அவர்களுக்கு அந்த திருமுழுக்கு உண்டு. ஆண்டவர் தேவகுமாரன் திருமுழுக்கு எடுப்பதற்கு யோவான் ஸ்நானகன் ஏன் போனார்? இந்த கேள்வி யாராவது கேட்டீங்களா? யோவான் ஸ்நானகன் சாதாரண மனிதர்களில் பிறந்தவரிடம், ஸ்ரீனிடத்தில் பிறந்தவரிடம் ரொம்ப ஸ்பெஷலான ஆளு. ஆனால் இவரோ தேவகுமாரன். இவர் போய் அங்க நிக்கிறாரு. அவர் கேட்கிறார், உன் பாதரட்சியை எடுக்க கூட எனக்கு பாத்தியதே கிடையாது, நான் எப்படி உங்களுக்கு? அவர் தெளிவா சொல்றாரு, நான் உம்மாலே ஞான ஸ்நானம் பெற வேண்டியதாய் இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். அதற்கு இயேசு, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது. அவர்தான் நீதிபரர். ஆனால் இந்த சமூகத்தில் என்ன நீதியோ அதை அப்போதைக்கு ஏற்றுக்கொண்டார். இப்ப நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா டிராபிக் போலீஸ் ஒன்வேல போவான். டிராபிக் போலீஸ் ஒன்வேல போவான். ஏன்னா அவனுக்கு அது அவசியம் இல்லை என்று. ஆனால் இவர் தன்னை விட மிக சாதாரண மனிதர். அவருக்கு இவர் யாருன்னே தெரியாது. அதனாலதான் காவலில் இருக்கிற யோவான் கேட்டு அனுப்புவார், நீர்தான் மேசியாவா அல்லது இன்னும் நாங்கள் காத்திருக்க வேண்டுமா? இவர் யார் என்று தெரியாத யோவானிடத்தில் போய் இவர் அந்த யோர்தான் நதியில் முழந்தாளிட்டு நின்றார் என்றால் இறைமகன் என்னை என்று தன்னை காட்டிக் கொள்ளவில்லை. தயவு செய்து யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்ல, போதனைகளில் அவர் செய்த புரட்சி மாதிரி யாரு செய்யலங்க. கொலை செய்யாது இருப்பாயாக என்றும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான் என்றும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபிக்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். புதிய சிந்தனை இது. அதோ அப்பாவை அம்மாவையும் கணம் பண்ணுனாங்களே, அதெல்லாம் கரெக்ட் தான். அவரே கேட்கிறார், தாயும் சகோதரரும் வெளியில் இருக்கும்போது யார் என் தாய், யார் என் சகோதரர்? இந்த கேள்வியை கேட்கிற துணிச்சல் அவருக்குள் இருந்தது. எவன் என் தேவனின் சித்தப்படி செய்கிறானோ அவன்தான் என் சகோதரன், அவர்தான் என் தாய் என்று சொல்லுகிற. சார், காணிக்கைனா நாம எப்பவும் எப்படி எதிர்பார்க்கிறோம்? சத்தமில்லாத காணிக்கை, எந்த சத்தமும் வந்துடக்கூடாது. சில்லறைகளை பஸ்ஸுக்கு வைத்துக் கொண்டு நோட்டுகளாக இப்படித்தானே நம்ம அனௌன்ஸ் பண்றோம். சீக்கிரத்துல சில்லறையே இல்லாத அதுவும் காகிதம் ஆயிரும். ஆனால் அவர் சொல்கிறார், 2 காசு போட்ட ஒரு ஏழை விதவையின் காணிக்கை தான் மற்ற எல்லாரை விட அதிகமான காணிக்கை என்று சொல்வதற்கு ஒருவருக்கு துணிச்சல் இருக்கிறது என்றால் அதுதான் சமுதாயத்தை வித்தியாசமான பார்த்தது. தயவு செய்து மறந்துடாதீங்க. இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். அவர் சொன்ன உவமைகள், கதைகள் எல்லாத்துலயும் கெட்டகுமாரன் கதை எல்லாருக்கும் தெரியும். ஒருத்தன் இருக்கிற ஆஸ்தியை வாங்கிட்டு போய் வேசித்தனம் பண்ணி எல்லாத்தையும் தொலைச்சிட்டு திரும்பி வரான். வரும்போது அவனுக்கு கொழுத்த கன்றை அடிப்பித்து உணவு கொடுக்கிறார். ஆனால் அந்த பையன் ஏற்கனவே இங்க ஒழுங்கா ஊழியம் பண்ணவான் கேட்கிறான்,
அவனோ அத்தனை ஆஸ்தியையும் வேசித்தனத்தினாலே காலி செய்தான், அவனுக்கு இப்படி செய்கிறாயே என்று சொல்லும் போது இந்த கதையிலேயே ஒரு புரட்சி இருக்கா இல்லையா? இந்த கதையில சாதாரணமா சொல்லுங்க, இப்ப ஒருத்த பூரா ஆஸ்தியை அழிச்சிட்டான்னு வைங்க, திரும்பி அவனுக்கு போய் சமபங்கு கொடுப்பீங்களாக்கும்? இல்லையே. காணாமல் போன ஒரு ஆடை தேடி கண்டுபிடிக்கிறவனை போல காணாமல் போன ஒவ்வொரு ஆத்மாவும் கிடைக்கும் போது இறைவனிடத்திலே மிகுந்த சந்தோஷமாய் இருக்கும் என்று சொல்வதற்காக சொல்லப்பட்ட கதை. ஆகையால் ஒரே ஒரு நிறைவு செய்தி சொல்கிறேன். நியாய பிரமாணங்களும் தீர்க்க தரிசனம் காலங்காலமாக யூத மக்களிடத்தில் சொல்லப்பட்டது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2 வரிகளில் அதை சொன்னார். அதுதான் மாபெரும் புரட்சி. மத்தேயு 7:12, ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனிகளும் வாம் என்று சொல்லுகிற பெரிய துணிச்சல் ஆண்டவருக்கு இருந்தது. அதுதான் அந்த சமூகத்தை புரட்டி போட்டது. அத்தகைய சிந்தனையால் தான் அவர் போதகராய் இருந்து மெல்ல மெல்ல புரட்சியாளராக மாறி மேலே போய் நிற்கிற போதும் சிலுவை மரணத்தின் போதும் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று சொன்னவர் தன்னை சிலுவையில் அறைந்தவர்களுக்காக அவர் ஆண்டவரிடத்தில் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார். மறைகிற நேரத்திலும் அல்லது தன் ஜீவனை விடுகிற நேரத்திலும் ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருந்தார். அதுதான் அவருடைய புரட்சியின் அடையாளம். புரிந்து கொண்டால் புரிந்து கொள்ளுங்கள், போதகர் தான் அவர். ஆனால் புரட்சி சிந்தனைகள் பரிமளித்த போதகர். அதனால் தான் 2000 ஆண்டுகளாக அவரது கருத்துக்கள் உலகின் அத்தனை கோடியிலும் பரவி இருக்கிறது. வெறும் போதகத்தால் அல்ல, அவர் செய்த ஆன்மீக புரட்சியால் என்று சொல்லி அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி.